தமிழ் மக்கள் யாவருக்கும் தோழர்களுக்கும் எனது வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொள்ள இருப்பது திருக்குறள் நாத்திக நூலே காமத்துப்பால், அதில் குறள் எண் 1216, தொடர் எண் 136. இந்த குறள் நமது தமிழ் மக்கள் அன்றைய காலகட்டத்தில் எத்தகைய அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக திகழ்கின்றது. இந்த குறளில் வள்ளுவன் சொல்கிறான், கனவு என்பது நினைவுகளின் சங்கமம், நினைவுகளின் நீரோட்டம்தான், நினைவலைகளின் எதிர் விளைவுதான் கனவு, நினைவுகளால் ஏற்படுவதுதான் கனவு என ஒரு அறிவியல் ரீதியாக வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த மதவாதிகளோ கனவு கண்டால் அந்த பலன் இந்த பலன் என மக்களை மூடத்தனத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். அறிவியல் ரீதியான ஒரு ஆட்சி முறையை தமிழ் மக்கள் கொண்டிருந்தார்கள். இந்த பார்ப்பனர்களின் வருகைக்கு பின்னர் தான் இத்தகைய கனவுகளுக்கும் பலனுண்டு என்ற ஒரு மூடத்தனத்தை விதைத்து மக்களை மூடர்களாக்கி, கல்வி கற்க தகுதியற்றவர்களாக்கி, சூத்திரர்களாக்கி விட்டார்கள். தமிழகத்திலே அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அரசர்களிலே ஒருவன் சிற்றரசன் ஊர் நிலவரத்தை காண்பதற்காக தனது பரிவாரங்களுடன் செல்லுகிறான் மாறுவேடத்தில். அதனை புரிந்து கொண்ட பார்ப்பனர்கள் அவனை பின்தொடர்கிறார்கள். சிற்றரசன் ஒரு இடத்தில் பகல் உணவு உண்பதற்காகவும் சிறிது இளைப்பாறுவதற்காகவும் ஒரு இடத்தில் தங்குகிறான். அதனை கண்ணுற்ற பார்ப்பனர்கள் ஓடோடி வந்து, அரசே பிழை செய்து விட்டீர்களே என்று பேசும்போதே ஒரு அச்சத்தை அரசனுடைய மனதில் விதைக்கிறார்கள். அரசன், நானா ஏது பிழைத்தேன் என்று வினவ, இந்த பார்ப்பனர்கள், நீங்கள் உணவுண்ட நேரம் சரியில்லை, அது மிக தோஷமானது, அது நமது நாட்டுக்கே கேடு விளைவிக்கக்கூடியது என்று பயமுறுத்துகிறான். ஏன், நான் பசிக்காக தானே உண்டேன், இதில் என்ன தோஷம் உண்டு என்றால், நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்த இடமும் அந்த திசையும் அந்த நேரமும் நமது நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. இந்த தோஷம் கழிக்க வேண்டும் என்றால் கனவில் இறைவன் என்னிடத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறான், அது சொன்னது போலவே நீங்கள் நடந்து விட்டது, நீங்கள் இந்நிடத்தில் வருவீர்கள், இந்நிடத்தில் உணவு உண்பீர்கள், அது கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று இறைவன் என் கனவில் சொன்னான். அது உண்மையாகவே நான் நேரில் பார்த்து விட்டேன். அந்த பார்ப்பன கூட்டம் சிற்றரசனிடம் சொல்கிறான். சிற்றரசன், என்ன தோஷம், உங்கள் கனவில் வந்தது என்ன என்று கேட்கிறான். மன்னவா, நீங்கள் இனி நான் எது சொன்னாலும் உங்கள் தோஷம் ஏற்பட்டது தான், அந்த பிழை ஏற்பட்டது தான். சற்று முன்னரே வந்திருந்தால் நீங்கள் உண்ணும் நேரத்தையும் இடத்தையும் நான் மாற்றி அமைத்து கொடுத்திருப்பேன், தோஷம் ஏற்படாதவாறு தடுத்திருப்பேன். விதியை பாருங்கள், நான் வருவதற்கு முன்னதாகவே, நமது சந்திப்பு நிகழ்வதற்கு முன்னதாகவே நீங்கள் பசிக்காக உணவு ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த உணவு அருந்திய நேரமும் உணவு அருந்துவதற்காக நீங்கள் அமர்ந்த திசையும் உங்களுக்கு பெரும் தோஷத்தை ஏற்படுத்திவிட்டது என்று மேலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். சிற்றரசனோ, என்ன பிழை, என்ன தோஷம், இதை நிவர்த்திக்க வழி இல்லையா? என் நாட்டு மக்களினுடைய கதி என்னாவது என்று அரசன் கதி கலங்கி கேட்கிறான். அப்போது இந்த பார்ப்பனர்கள் சொல்கிறார்கள், நான் கனவு கண்டேன், நீங்கள் ஒரு தோஷத்தில் மாட்டுவீர்கள் என்று. அந்த தோஷத்தை கழிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 100 பார்ப்பனர்களுக்காவது நீங்கள் தானம் வழங்க வேண்டும். அதுவும் ஒரு கோயில் கட்டி
அந்த கோயிலை சுற்றிலும் பார்ப்பனர்கள் இருப்பதற்கான குடில்களை வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். அங்கே பார்ப்பனர்கள் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் அரசாங்கமே இலவசமாக தர வேண்டும். இப்படி செய்தால் உங்களுடைய தோஷம் கழிந்துவிடும், நீங்கிவிடும், நாட்டுக்கும் எதிரிகளிடம் இருந்து ஆபத்து வராது என்று அந்த பார்ப்பனர்கள் சொல்கிறார்கள். இதை நம்பி அந்த மூட மன்னவர்கள் பார்ப்பனர்கள் நிலத்தை அள்ளி வழங்கியதோடு பார்ப்பனர்கள் விரும்பிய இடத்திலெல்லாம் கோயில்களை கட்டி கொடுத்து அந்த கோயிலை சுற்றிலும் அகரகாரம் எனப்படும் குடியிருப்புகளை ஏற்படுத்தி அங்கே பார்ப்பனர்கள் மட்டுமே குடியிருக்க வேண்டும் என்ற விதியை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எத்தகைய ஒரு மூட பழக்கத்தை, தோஷம் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இதனால் எதிரி நாட்டவனால் ஆபத்து வரும், உங்களுடைய மணிமகுடம் சிதைந்துவிடும், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்றெல்லாம் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி பார்ப்பனர்கள் இங்கே கோயிலையும் மத மூட நம்பிக்கைகளையும் பார்ப்பனர்களுடைய தங்களுடைய வாழ்வு விசாலங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நாம் அதனை சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த விஷ நச்சு பாம்புகளான இந்த பார்ப்பனர்கள் முற்காலத்தில் நமது மன்னவர்களை, நமது மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. கனவில் அது நிகழ்ந்தால் ஆபத்து, விடிகாலை கனவு கண்டால் நல்லதா என்றும், இதுவே சற்று விடிகாலைக்கு முன்னதாக கண்டுவிட்டால் அது விடிகாலையிலும் நல்ல கனவாக இருந்தால் நல்லதென்றும், கெட்ட கனவாக இருந்தால் தீமை பயக்கும் என்றும் ஒரு மூடத்தனத்தையும் அச்சுறுத்தலையும் இந்த பார்ப்பனர்கள் விதைத்து விட்டார்கள், மதவாதிகள் விதைத்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவன் சொல்லுகிறான், கனவு என்பது நினைவுகளால் ஏற்படுவது என்ற ஒரு அறிவியல் உண்மையை வள்ளுவன் அழகாக தந்திருக்கிறான். அதனை சிதைத்து நம்முடைய முன்னோர்கள், நமது தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த அறிவியல் ரீதியான வாழ்க்கையை சிதைத்து பார்ப்பனர்கள் செய்த சதிதான் கோயில், இந்த விதி, தோஷம் என்பதெல்லாம். தமிழ் மக்களே, தோழர்களே, இந்த 1216வது குறளுக்கு நாம் செல்வோமா? நனவென ஒன்றில்லையாயின், நினைவுகள் நம்மிடையே ஊசலாடவில்லை என்றால், நனவென ஒன்று இல்லையாயின், நினைவுகள் நமது எண்ணங்களில் அந்த நினைவுகள் ஊசலாடவில்லை என்றால், அந்த நினைவுகள் நமது எண்ணங்களை தொட்டு செல்லவில்லை என்றால், கனவு என்பது ஒன்று ஏற்பட மாட்டாது. அவன் சொல்வது காதலர்களுக்கிடையே ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வை அங்கேயும் வள்ளுவன் அறிவியல் ரீதியான ஒரு கருத்தை தான் முன்வைத்திருக்கிறான். அங்கே மூடத்தனத்திற்கு வள்ளுவன் இடம் தரவில்லை. நனவென ஒன்றில்லையாயின், எண்ணத்தில் நினைவுகளின் சிதறல் இல்லை என்றால், நினைவுகள் எண்ணத்தை தொட்டு செல்லவில்லை என்றால், நினைவுகளின் சங்கமம் எண்ணத்தில் ஏற்படவில்லை என்றால் கனவு என ஒன்று ஏற்படாது. கனவினால், அப்படி நினைவுகளால் எண்ணத்தை தொடுகின்ற அந்த நினைவுகள், எண்ணத்தை ஊசலாடுகின்ற அந்த தாளாட்டுகின்ற அந்த நினைவுகள் கனவாக தோன்றி உறங்கும் பொழுது கனவாக தோன்றுகிறது. அந்த தோன்றுகின்ற கனவிலே காதலன் வருகிறான். அது காதலன் ஏன் வருகிறான் என்றால், காதலனையே நினைத்து கொண்டு இவள் இருப்பதால் அந்த நினைவலைகள் இவளுக்கு கனவில் காதலன் வருவதாக ஒரு காட்சியை தோற்றுவிக்கிறது. அந்த காட்சி நினைவலைகளால், அவனுடைய நினைவால் இவள் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் அந்த நினைவுகள் கனவுகளாக இவளுடைய கனவில் காதலனை தோற்றுவிக்கிறது. மீண்டும் இவளுடைய கனவு கலைந்த பின் அந்த காதலன் மறைந்து விடுகிறான். இதுதான் உண்மை. கனவில் நினைவுகளால் ஏற்படுவது கனவு. அந்த கனவில் தெரிகின்ற காட்சிகள் யாவுமே கனவுதான், கற்பனைகள் தான், எண்ணத்தின் சிதறல்கள் தான். கனவு கலையும் பொழுது காதலனும் கலைந்து விடுகிறான். அப்படி இல்லை என்றால், நினைவு அலைகளால் கனவு ஏற்படவில்லை என்றால், கனவில் கண்ணுக்குள் வந்த காதலன் அவள் கண் விழித்த பிறகும் கண்ணுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா?
அதைதான் வள்ளுவன் சொல்கிறான். நனவென ஒன்றில்லையாயின், நினைவலைகள் என ஒன்று இல்லை என்றால் கனவு என ஏற்படாது. நினைவலைகளால் ஏற்படுகின்ற அந்த கனவுயில் காதலன் தோன்றுகிறான். காதலர் நீங்களர் மண். அந்த நினைவலைகளால் கனவு தோன்ற காதலன் தோன்றுகிறான். அந்த கனவு முடிந்தவுடன் காதலனும் மறைந்து விடுகிறான். அந்த கனவுகளால் நினைவலைகளால் காதலன் தோன்றவில்லை என்றால் காதலனும் கண்ணுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அது ஒரு உண்மையான நிகழ்வு என்றால் இன்று தான் வள்ளுவன் ஒரு கேள்வியை மட்டுமல்ல, ஒரு சிந்தையையும் பகுத்தறிவு சிந்தையையும் அவன் எழுப்புகிறான். தோழர்களே, தமிழ் மக்களே, 1216வது குறளின் விளக்க வரிகளுக்கு நாம் செல்வோமா? பாம்பொன்று கனவில் கழித்தால் தீங்கெல்லாம் நீங்கிடுமாம், மலம் தின்றால் கனவில் நலம் செழிக்குமாம் வாழ்வில். பகல் கனவு கழிக்காதாம், ஆனால் விடிகாலை கனவு நனவாகுமாம். இன்னும் பலர் பகர்வர். இதில் என்ன விந்தை என்கிறாயா தோழி? கனவு என ஒன்று வரும் காரணம் என்னவென்று ஊரில் பலரிடம் கேட்டேன். கேட்டதை சொல்வேன் கேளடி. சாமியும் போதமும் கண்ணில் தோன்றி கனவு செய்யுமாம், கெட்டவர் ஆவியும் எளிது செய்யவே வருமாம். செத்தவர் நல்லவர் எனில் சித்தம் இனிக்க கனவு வருமாம். இளவயதில் பெண்ணொருத்தி மரணம் எய்திட்டாலும் மோகினியாய் அவதரித்து மோகக் கனவு தருவாளாம். இன்னும் பல கேட்டேன் தோழி. வள்ளுவன் சொன்னதையும் சொல்கிறேன் கேளடி. சாமியும் பேயும் காரணமில்லை, கனவு மலர காரணம் நினைவலைகளே என்றான் வள்ளுவன். பகுத்த அறிவால் வள்ளுவன் பகன்றது உண்மை என்றே என் உள்நெஞ்சு கூறுகிறது தோழி. கொஞ்சி பேசி என்னுள் குடிப்புகுந்தானோ, வேறுபோல் நடையிட்டு என் இதய பீடம் ஏறினானோ, ஓரக்கண்ணால் பார்த்து ஒளி தந்தானோ நெஞ்சுக்கு. நினைக்க நினைக்க என் நெஞ்சம் இனிக்கிறது. நினைவலைகள் என் ஆள் நெஞ்சில் ஊஞ்சல் ஆடாது எனின் கனவொன்று தோன்றுமோ? தோன்றிய கனவில் தோன்றிய காதலரும் நீங்குவாரோ? கூறு தோழி.